ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிக்கி இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அவள் வந்து எங்கள் அம்மா கூட ஆஃபீஸ் போயிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அங்கே மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது லுக்கு. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு நீம் ட்ரீயை வந்து வளைச்சி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். சும்மாவே என்னோடய குரல் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இதில் எனக்கு சளி வேறு பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நம்ம படியிலேருந்து கீழே இறங்கலாம். என் தங்கச்சி வந்து போனனால நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நானே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் வந்து அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லிடுவேன். ஸோ இப்போ மொட்டை மாடியிலேருந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க. மேலே வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாடகைக்கு விட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரை சுற்றி காமிக்க போகிறேன். ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, நான் சும்மா லைட்டாக ஒரு சின்ன வீடியோவாக தான் சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டில் இருக்கிற எங்களோட மெயின் கேட்டை வந்து வளைச்சி ஒரு 4 விதத்தில் வந்து வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகலாமா? வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த ஒரு டோரையும் நான் வந்து வளைச்சி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த டோரில் தான் எங்களோட ஸ்பெஷல் பிள்ளையார் இருக்கார். நாங்கள் அதுக்குன்னே தனியாக காவ் பண்ணோன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் கார்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படியே விட்டாங்க. நாங்கள் வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி நானே எங்கள் அம்மா என் தங்கச்சி வந்து டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடு கட்டும்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடு கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. இந்த லாக்கை பார்த்திங்களா, பிக் பாஸ் கண்ணு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜன்னலில் போய் பார்த்தா நானே இந்த டிசைன் இப்போ தான் கைஸ் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கிற லைட்டை மாற்றிட்டு எங்களோட டிசைனர் லைட்டை போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான எல்லோ அண்ட் ஒயிட் தீம் தான். நமக்கு வந்து ஃபோனில் பார்க்க கொஞ்சம் ப்ளூவிஷாக தெரியுது. அதுக்கப்புறம் எங்களோட நெக்ஸ்ட்டு ரூமுக்குள்ளே போயாச்சு. அங்கே ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அதையும் சுற்றி நான் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமோட லைட் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தீம். அதையும் போட்டு நல்லா வளைச்சி வீடியோ எடுத்தேன். எல்லாம் நம்மளோட ஆர்டிஸ்டிக் திறமையை காட்டலாம் தான். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் மொட்டை மாடியில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மொட்டை மாடியில் மழை பெஞ்சனால கீழே வந்துட்டேன். அதோடய கிளிப்பிங் வந்து நான் போடுறேன். இது வந்து லாஸ்ட்டு கிளிப்பிங்காக இருக்கும். இப்போ வந்து மழை நின்றுச்சு, நான் திருப்பி அங்கேயே போகிறேன். ஒரு சின்ன வீடியோ நான் எடுத்தேன், அதை இப்போ பார்க்கலாமா? மழை திருப்பியும் ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி மழை பெய்யுதுன்றதை நீங்களே பாருங்கள் கைஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து தூறல் மட்டும்தான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மேகம் கருக்காதா அப்படின்ற மாதிரி கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.